Hi, welcome. இந்த வீடியோல நம்ம shift language பத்தி பார்க்கலாங்க. shift languagesல variables and consonants வந்துட்டு இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். So first பாத்தீங்கன்னா வந்துட்டு shift language வந்துட்டு created by Apple. இந்த இயர் பாத்தீங்கன்னா வந்துட்டு 2014 ஓகேங்களா. So இது மெயின்லி பாத்தீங்கன்னா வந்துட்டு Mac OS, iOS தான் ஓகேங்களா. So வந்துட்டு ஆனா வந்துட்டு நம்ம கிட்ட Mac இல்ல Windows தான் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து shift language வந்து லேர்ன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா இல்லங்க ஓகேங்களா. நீங்க Mac வச்சிருந்தா இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ நீங்க Mac இருந்துச்சுன்னா வந்துட்டு எக்ஸ்கோட் வந்துட்டு நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஐஇடி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க ஷிஃப்ட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து நம்ம ஆப் கூட வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் லாங்குவேஜ் எப்படி கத்துக்கலாம்னா நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள்ல வந்துட்டு ஷிஃப்ட் ஆன்லைன் கம்பைலர்னு கொடுங்க. நிறைய வந்துட்டு வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நாங்க டைரக்டா வந்துட்டு ஆன்லைன் கம்பைலர் நம்ம வந்துட்டு ஷிஃப்ட் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோலயும் நம்ம வந்துட்டு ஷிஃப்ட் ஆன்லைன் கம்பைலர் அதாவது நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுல ஒரு வெப்சைட்ல தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷிஃப்ட் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ண போறோம். ஷிஃப்ட் லாங்குவேஜ் வந்துட்டு 2014 வந்து ஆப்பிள் வந்து கிரியேட் பண்றாங்க ஓகேங்களா. மெயினா பாத்தீங்கன்னா வந்துட்டு மேக் ஓஎஸ் ஐஓஎஸ்க்கு டெவலப்மெண்ட்டுக்கு தான் ஓகேங்களா. ஸோ நம்ம விண்டோஸ்லயும் வந்துட்டு ஷிஃப்ட் லாங்குவேஜ் வந்துட்டு ஆன்லைன் கம்பைலர்ல கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் கான்சனன்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வேரியபிள் வந்துட்டு எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு VARங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இதில் வந்துட்டு கேமல் கிளேஸ் தான் வந்துட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கேமல் கிளேஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வேர்ட்ஸ் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் இருக்கணும். கேமல் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா தேர்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கணும் ஓகேங்களா. கேமல் கேஸ் யூஸ் பண்றோம். ஸோ VARங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம டைப் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து கோலன் கொடுத்துட்டு நம்ம டைப் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டிங் டைப் கொடுக்குறேன். ஸ்டிங் ஓகேங்களா. ஸ்டிங்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்றோம் டைப் கொடுக்கறதுக்கு. ஓகே இப்போ வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இதை வந்து நான் இனிஷியலைஸும் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சாரான்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. சாரா வியூ நம்ம சேனல்லையுமே கொடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இந்த வேரியபிளை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் ஓகேங்களா. பாருங்க வேரியபிள் வந்து அங்கே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இதை நான் டிக்ளேர் பண்றேன். இதை வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். ஸோ பாருங்க நான் வந்து ரன் பண்றேன். ஸோ பாருங்க நம்மளுக்கு ரன் ஆகுது. ஸோ ஹலோ வேர்ல்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இருந்தது இல்லையா. ஸோ இப்போ பாருங்க நாம கொடுத்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ஸ்டிங் டைப் கொடுத்துருக்கோம். சாராவியூ கொடுத்தோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் வந்து அதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும் ஓகேங்களா. சரி இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு வேரியபிள் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ VARங்கிற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் வேரியபிள் ஏவே கொடுக்குறேன். வேரியபிள் ஏ கொடுக்குறேன். டைப் வந்துட்டு இன்டிஜர் கொடுக்குறேன் ஓகேங்களா. இன்ட்டுன்னு கொடுக்கணும் ஓகேவா. ஸோ டைப் வந்து இன்டிஜர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்டிஜர் வந்து நம்ம 10 கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா. ஸோ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா VARங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா வந்து கேமல் கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலன் கொடுத்துட்டு இங்கே டேட்டா டைப் நம்ம கொடுக்கணும். என்ன டேட்டா டைப் ஆஃப் வேரியபிள். ஸோ வேரியபிளாக நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் இல்லையா. இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன டைப்னு கொடுக்குறோம் ஈக்குவல் டு அதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படியும் நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன் பாருங்க VAR. இப்போ வேரியபிள் பின்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து 20ன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு டேட்டா டைப்பே வந்து கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிங்னு கொடுத்துருக்கேன், இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு VAR B ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இது ரன் ஆகும். நான் காமிக்கிறேன். இதில் வந்து எந்த ஒரு எரரும் இல்லை, நம்மளுக்கு ரன் ஆகும். ஏன்னா வந்துட்டு ஷிஃப்ட் லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா டைப்பை வந்துட்டு அசைன் பண்ணிக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா. நம்ம கொடுக்குற டேட்டாவை பொறுத்து அது வந்துட்டு டேட்டா டைப் வந்து அதுவே வந்துட்டு அசைன் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ ஷிஃப்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் லாங்குவேஜும் நம்ம சொல்லலாம். ஸோ பாருங்க இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக வந்துட்டு B20 வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக வந்துட்டு நம்ம டேட்டா டைப் கொடுக்கலனாலும் அதே வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு VAR C கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு அதே மாதிரி டேட்டா டைப் வந்துட்டு கொடுக்கல ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு சாரான்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ அதுவாக வந்துட்டு இதை வந்து ஸ்டிங் டைப்னு எடுத்துக்கும்
இதை நான் வந்து ரன் பண்றேன். இப்போ வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டா அதோட டேட்டா டைப் இருக்கு இல்லையா, அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் நேமே எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ஸ்டிங்குன்னு வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேரியபிள் பி 20. ஸோ அப்படின்னா வந்து இன்டீஜர் இல்லையா, ஸோ அதனால டிக்ளேர் பண்ணிட்டோம். இங்கே கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் வந்து அதுவாக வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டிங் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் அது ஃபர்ஸ்ட் டைமோடத நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் அதோட டேட்டா டைப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஸ்டிங்குன்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இன்டீஜராக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டேட்டா டைப்பை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, எரர் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? நான் வந்து ரன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க, எரர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரீவியஸாக வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து இன்வேலிட் டிக்ளரேஷன் கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிங்காக டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இன்டீஜராக கொடுக்குறேன். நம்ம வந்து ஒன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டா அதோட டேட்டா டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் அதோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்க, இதை நான் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ஒன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு, அதோட டேட்டா டைப் மாற்ற முடியாது. ஓகே, அதோட வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து சாராவின்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, அந்த வேரியபிள் நேம் இருக்குல்ல அதை அப்படியே கொடுங்க. ஈஸி தான் வந்துட்டு. ஓகேங்களா? செமிகோலன் கூட இல்லை, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ செமிகோலன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லைன்லையுமே வந்து ஷிஃப்ட் லாங்குவேஜில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ ரொம்ப ஈஸி தான் ஷிஃப்ட் லாங்குவேஜ், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ பாருங்க, நான் வியூ மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சாரா வியூ இருந்துச்சு, இப்போ வியூ மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. இந்த வேரியபிள் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வியூ வந்திருக்கு. புரியுதுங்களா? வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து வேல்யூ ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டா ஒன்றும் இல்லை, அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது அந்த வேரியபிள் நேம் இருக்கு இல்லையா, அது கொடுத்து நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு இப்போ 10ன்னு கொடுக்க முடியாது. அதுதான் வந்துட்டு டேட்டா டைப். ஏன்னா நம்ம ஸ்டிங்குன்னு கொடுத்துட்டோம். டேட்டா டைப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, பட் அதோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேரியபிள் ஏ வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இன்டீஜர் 10. ஸோ இப்போ பார்த்துங்க, கேபிட்டல் ஏ கொடுக்குறேன். ஓகேவா? இதை வந்துட்டு நான் வந்துட்டு 14 கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு கேபிட்டல் ஏ வேற, ஸ்மால் ஏ வேற, அதுதான் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கேபிட்டல் ஏ வந்து 40. இதை வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு வேற, இது வந்து வேற, கேஸ் சென்சிட்டிவ். புரியுதுங்களா? இப்போ நான் வந்துட்டு ஸ்மால் ஏ பிரிண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 40 வரும், அதுக்கப்புறம் 10 வரும். இங்கே பாருங்கள், நமக்கு தெரியும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ எப்பயுமே வந்துட்டு வேரியல் நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனிங் ஃபுல்லாக கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து யாருமே வந்து கோட் எடுத்து பார்த்தா வந்துட்டு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நம்ம வேரியபிள் கொடுக்கலாம். ஏபிசி கொடுக்குறத விட நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், ஸோ அது மாதிரி வந்துட்டு அந்த எதை நம்ம குறிக்கிறோமோ அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கொடுத்தா அது ஒரு நல்ல குட் ப்ராக்டிஸ் இல்லையா? ஸோ கேமல் கேஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கான்சனன்ஸ் பார்க்கலாம். கான்சனன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேரியபிள்னு கூட சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் வந்து கான்சனன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டா அதோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக டிஃப்ரென்ஸ் வேரியபிளுக்கும் கான்சனன்ஸ்க்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கான்சனன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? லெட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு டின்னு கொடுக்குறேன். ஓகேவா? டி ஈக்குவல் டு சம்திங் 23 அது மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? டி வந்து 23, டி வந்து 23. ஓகேங்களா? பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ லெட்ங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் கான்சனன்ஸ் கொடுக்கறதுக்கு. இப்போ நான் வந்துட்டு இதை நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. இப்போ நான் வந்து டி ஈக்குவல் டு 34ன்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி 23 கொடுத்துருக்கேன், இப்போ 34ன்னு கொடுக்குறேன்.
இதே நம்ம வேரியபிள்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா, நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆகும். ஓகேங்களா, நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆகும். ஏன்னா வந்துட்டு கான்ஸ்டன்ஸ் வேல்யூ ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டா வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ பாருங்க cannot assign a value d. ஏன்னா வந்துட்டு d பார்த்தீங்கன்னா வந்து லெட் கான்ஸ்டன்ஸ், புரியுதுங்களா, d34 வந்து நம்ம கொடுக்க முடியாது, ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அப்புறம் கான்சனன்ஸ்ல இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்சனன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொடுக்கும் போதே டிக்ளேர் பண்ணும் போதே இனிஷியலைஸும் பண்ணிடணும். ஓகேங்களா, லேட்டரா வந்து நீங்க இனிஷியலைஸ் பண்ண முடியாது. ஆனா வேரியபிள் அப்படி இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் இ கொடுக்குறேன் இப்போ. ஸோ இ ஈக்குவல் டு 67 அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, லெட் இ கொடுக்குறேன். ஓகேங்களா, இ வந்துட்டு நான் டைப் கூட கொடுத்துட்றேன், ஸ்டிங்குன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, டைப்பும் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு நான் வந்து கொடுக்குறேன் லெட் இ ஈக்குவல் டு சாரான்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு எரர் ஷோ ஆகும். ஏன்னா வந்துட்டு லெட் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணும் போதே வந்து இனிஷியலைஸும் பண்ணிடணும். ஓகேங்களா, வேரியபிள் அப்படி இல்லை. ஓகேங்களா, ஸோ பாருங்க வேரியபிள் வந்துட்டு, ஸோ இங்கே பாருங்க எரர் வந்து நமக்கு ஷோ ஆகுதா. ஸோ இதுவே பாருங்க, நான் வந்து வேரியபிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேரியபிள் எஃப்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, அதை வந்து நான் ஸ்டிங்குன்னு கொடுத்துட்றேன், டைப்பும் கொடுக்குறேன். புரியுதுங்களா, அதுக்கப்புறம் நான் எப்போ வேணால் வந்துட்டு அதை வந்து நான் வந்துட்டு அசைன் பண்ணிக்கலாம். யூடியூப்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்துட்டு அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க நான் ரன் பண்ணுறேன். புரியுதுங்களா, ரன் ஆகுது இப்போ. யூடியூபுங்கிறது வேரியபிள் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இனிஷியலைஸ் பண்ணலாம், அப்புறம் லேட்டராகவும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது இனிஷியலைஸும் பண்ணணும். ஓகேங்களா, லேட்டர் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண முடியாது, எரர் வந்து த்ரோ ஆகும். புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வேரியபிள் கொடுக்குறேன். வேரியபிள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டேன்னா ஓகே. இப்போ நான் வந்து மிடில் நேம் கொடுக்குறேன், ஒரு வேரியபிள் வந்து கொடுக்குறேன், மிடில் நேம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் கமா கொடுக்குறேன். ஸோ ஒரே லைனில் மோர் தென் ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணலாமா, இனிஷியலைஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க வேரியபிள் மிடில் நேம்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு வேரியபிள் லாஸ்ட் நேம் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து VARங்கிற கீவேர்டு வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, புரியுதுங்களா, கமா கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் கொடுக்குறேன். இதை வந்துட்டு இது ரெண்டுமே வந்து நான் ஸ்டிங் டேட்டா டைப்பும் கொடுத்துட்றேன். இப்போ நான் மிடில் நேம் எடுத்துக்கிறேன். மிடில் நேம் வந்து ஷிஃப்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்புறம் லாஸ்ட் நேம் கொடுக்குறேன், லாங்குவேஜ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். புரியுதுங்களா, நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். மிடில் நேம் பிரிண்ட் பண்ணுறேன், லாஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரே லைனில் வந்துட்டு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் நேம்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா. வேரியபிள் நேம் டைப் வந்துட்டு நான் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், ஈக்குவல் டு சாரான்னு கொடுக்குறேன். ஸோ ஏற்கனவே சாராலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா சரி, லேர்னின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ கமா யூஸ் பண்ணிவிட்டு நான் வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ ஆல்ரெடி VAR யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ கீவேர்டு VAR யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்துட்டு இன்னொரு வேரியபிள் நேம் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மை நம்பர்னு கொடுக்குறேன், ஒரு வேரியபிள் நேம் மை நம்பர் கொடுக்குறேன். அதோட டைப் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோட் கொடுக்குறேன். ஓகேவா, ஃப்ளோட் என்னென்ன கொடுக்கவே இல்லையா, ஃப்ளோட் கொடுக்குறேன். இதோட டைப் மை நம்பருங்கிற வேரியபிளோட டைப் ஃப்ளோட் கொடுக்குறேன். ஸோ ஃப்ளோட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பாயிண்டில் வரும், 33.1 கூட கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நேமை வந்து நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ஸோ கேமல் கேஸ் எப்பயுமே வந்துட்டு கேமல் கேஸ் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்துட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ மை நம்பர் இந்த வேரியபிள் ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகும், எந்த ஒரு எரரும் நம்மளுக்கு ஷோ ஆகாது, புரியுதுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு நேம் வந்து லேர்னிங், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மை நம்பர் வந்துட்டு ஃப்ளோட் நம்பர் கொடுத்துடும் 33.1. ஸோ இதே மாதிரி ஒரே லைனில் கூட நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட டைப் டேட்டா டைப் நம்ம வந்துட்டு கொடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுவே வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள் கான்ஸ்டன்ஸ் ரெண்டு டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.